கொழுக்கட்டை ஏனுகள அடுப்பே எரியில நாவகள அடுப்பே அடுப்பே ஏன்ல மழை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அம்மாவும் வந்திருக்கேன். சரி, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழலைகள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இங்கே வீட்டில் வந்து இல்லம் தேடி கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட தான் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட தான். என்னம்மா பண்ணுறீங்க எல்லாரும்? ஏய் இவன் டான்ஸ் நல்லா ஆடுவான். ஒரு டான்ஸ் ஆடுறா. ஏய், நான் பார்த்தேன் உன்னை இன்ஸ்டாகிராமில் இருக்கிற. நான் பார்த்தேன், உங்கள் டேடி போட்டிருந்தாரு. நீ என்னடா எதுற? ஏய், சூப்பராக இருக்கு ஹேண்ட் ரைட்டிங்லாம். ஏது இவன் டான்ஸ் அழகாக. ஏய், என்னடா எல்லாரும் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க? யாராச்சும் தெரியாது டேபிள் சொல்லு பார்க்கலாம். யார் சொல்கிற? ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு 10 ரெண்டு ஆறு 12 ரெண்டு 14 ரெண்டு 8 16 ரெண்டு 3 18 ரெண்டு 10 20. வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். யாராச்சும் ஒருத்தர் திருக்குறள் ஒன்று சொல்றியா? திருக்குறள் எத்தனை சொல்லு. சொல்லுங்க. அவ்வளோதானா? பட்டம் பாடு. கத்திரிக்காய்க்கு கூட பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அண்டை கொட்டைக்கு சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தை செடிக்கு பஞ்சு மிட்டாய் தின்ன கொடுத்தது யாரு? சும்மா சொன்னா. ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆடை கொடுத்தது யாரு? மறந்துட்டீங்களா சாங்? இது தெரியாத உங்களுக்கு? கடற்கரைக்கு போகலாம் தெரியலையா? வண்ணப்பட்டம் பறக்குது. சரி, பரவாயில்ல விடுங்க. கொழுக்கட்டை ஏனுகள அடுப்பே எரியில நாவகள அடுப்பே அடுப்பே ஏன்ல மழையே பெய்ய நான் இல்ல மழையே மழையே ஏன் பெய்ய புல்லு வளர நான் பெய்ஞ்ச புல்லே புல்லே ஏன் வந்த மாடு தின்ன நான் வந்த மாடே மாடே ஏன் பாலு சுருக்க நான் தின்ன பாலே பாலே ஏன் சுருக்க பாப்பா நான் சுருக்க பாப்பா பாப்பா ஏன் இது எறும்பு கடித்த நான் இது எறும்பே எறும்பே ஏன் கடித்த என் புத்துக்குள்ள கையிட்ட நான் சும்மா இருப்பேனா? சும்மா இருப்பேனா? எல்லா வீட்டுக்கு போற இதுல வந்து கடகடன்னு பேக் இருக்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சா, அதனால போனோமா. பாருங்க, தினேஷ் வந்து இன்னும் ஹோம் ஒர்க்கே முடிக்கல. இங்க வந்து பாய். பசங்களா கூட கொஞ்ச நேரம் வந்து ஹோம் ஒர்க் முடிச்சிட்டானுங்க. நான் பசங்களா கூட பேசின்னு இருந்தேன். வந்தவொடனே அவங்க ஆயா வந்து எனக்கு மேகி வேணும்னு சொன்னே செஞ்சு கொடுத்துட்டாங்க. மேகி வந்து சாப்பிட்றானுங்க. பாருங்க, மேகி ஹெல்தி ஃபுட்டா? இவர் அட்வைஸ் பண்றாரு. நீங்க மட்டும் தான் மேகி சாப்பிடுறீங்களாடா? அம்மா வந்து மத்தியானம் களி செஞ்சுனாங்க. ரொம்ப டயர்டா பசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு எப்பவுமே வந்து அங்க நானே செஞ்சு நானே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு களி செஞ்சிருந்தாங்க. கத்திரிக்காய் கரைஞ்சி வச்சிருக்காங்க. இதுதான் நான் சாப்பிட்றேன். பசி எடுத்துச்சு ரொம்ப, அதனால டயர்டா இருக்குன்னு சொன்னோடனே கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நான் சாப்பிட போறேன். ரொம்ப நாளாச்சு களியெல்லாம் கூட சாப்பிட்டு நான். இவங்க எல்லாம் எங்க சாப்பிட்றானுங்க? நாங்க சாப்பிடுவோம் மாட்டோம். டேஸ்ட் சாப்பிட்றீங்களாடா? ஃப்ரெண்ட்ஸ் நைட் அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டானுங்க. சரி, இப்போ பார்த்தா அதுங்களே எங்கள் அம்மா தண்ணி காலையிலே வந்துட்டுருக்குது. எந்திரிச்சு எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நானும் நல்லா தூங்கிட்டுக்கிறேன். இப்போ போனோம் இல்லைங்களா, கிளம்பணும். பசங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும். அம்மா சமைச்சிட்ருக்காங்க. போயிட்டு கடன்னு குளிச்சுட்டு தினேஷ் யோகத்தில் எழுப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணும் ஸ்கூலுக்கு. அதனால கடன்னு கொஞ்சம் எந்திரிங்கடா கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே வெளியே வந்து சில்லுன்னு இருக்கு. விட்டா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு இருக்குது. சரி, என்ன பண்ண, நம்ம போய் தானே ஆகணும். ஆரஞ்சு கலரில் இந்த குயில் ரோஸு பூ அழகாக பூத்துருக்குது. பாவக்காய் கூட இந்த எல்லோ கலர் பூ பூத்துருக்குது. பாவக்காய் காய்ச்சி அறுத்து வச்சுக்கிறாங்க. நல்லாயிருக்கு பார்க்கவே. மேலே ஏட்ட காம்பவுண்ட் மேலே பார்த்தா இங்கே ஒரு கொய்யா காய்ச்சி. ஏ சாய் அப்படியே வந்துச்சு பாருங்க, கை வச்சோடனே.
பிப்ரவரியே வந்துச்சு, ஆனாலும் வந்து டிசம்பர் பூ பூத்துக்கிட்டே இருக்குது. அறக்கவே காணும் எங்கள் அம்மா. கொஞ்சம் நேரத்தை ஒன்று வச்சுக்கிறம்மான்னாங்க, பார்க்கலாம். நான் அப்படியே காம்பவுண்ட் மேலே ஏறி தான் வந்து இந்த கொய்யாக்காவை பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறிட்டேன். இப்போ அப்படியே இறங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களுக்கு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுட்டேன், கொஞ்சம் பட்டாணி குருமா வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு போண்டா போடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு முதல்ல ரெடி ஆகிடுமா அப்படின்னாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போக வேண்டியதுதான். நான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுலாம் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிஃபன் பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாதான், அதனால் இவங்களுக்கு பார்த்து பண்ணிடுமான்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு பூரி, மத்தியானத்துக்கு வந்து அவங்களுக்கு டிஃபனுக்கு சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். உளுத்த வடை கொஞ்சம் செஞ்சுருக்காங்க பிரேக்குக்கு, சாம்பார், முட்டை கொஞ்சம் வைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சப்பாத்திக்கான மசாலா, பட்டாணி மசாலா வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்த 3 பேருமே குளிச்சாச்சு. இப்போ டிஃபனும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ டிஃபன் தான் பேக் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து சப்பாத்தி வச்சிடறேன் மத்தியானத்துக்கு. 3 சரி 3 போதும் பார்த்தாங்க. இட்லி ஒன்று வைக்கிட்ட கூட ஏன் அது அப்படியே ஒரு வடை ஒன்று வச்சுட்டா? ஓகே. எனக்கு 3 போதுமாப்பா? ஓகேம்மா, எனக்கு 3 போதும். நான் பேக் பண்ணிடுறேன். 3 போதுமா உனக்கும்? எனக்கு வடை போதும். இப்போ உங்களுக்கு வந்து கிரேவி வந்து என்னன்னாக்கா, இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு அப்படியே இது மாதிரி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு நான் காயில் வச்சுட்டு வச்சுலாம். முட்டை கூட வைக்கிறேன். எப்படிம்மா டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. எனக்கு ஸ்பைஸியே பிடிக்காதுமா. நல்லா இருக்கு. பட்டு காய் தொட்டு அப்படியே சப்பாத்தி சாப்பிடுங்கண்ணா. முட்டை பாயில் பண்ணி வச்சுறாங்க ஆயா, அது அப்படியே ஒரு மத்தியானத்துக்கு வச்சுக்கோங்க என்ன. இப்போ பிரேக்குக்கு வந்து இது வச்சுக்கோங்க. வடை எடுத்துன்னு போயிடுங்கண்ணா. பிரேக்கு கொடையா? 3 4 3 போதும். அம்மா எனக்கும் 3 போதும்மா. உனக்கு எடுத்துருங்கம்மா. போதும். வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க. 3 போதும். வச்சுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாட்டியா? உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது? ஒரு வடை, 3 ரொட்டி, ஒரு ஆம்லேட், அம்மாட்டுக்கு ஒரு கிரேவி, அதே எத்தனுமோ எத்தனைமா? ஒன்றும் இல்லை, சாப்பிடணும். நீ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்க? அவன் இட்லி சாப்பிட்டுருக்கான். இட்லி வைக்க தங்கினோன்னு பூரி வைக்கிட்டா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட்டு எல்லாருமே நானும் தினேஷ் யோகித்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து அவனுங்களை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு நானும் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து வேலைக்கு போயிடுவேன். இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து நைட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். அது மட்டும் தான் பண்ணோம். இவனுங்களும் என்ஜாய் பண்ணானுன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி vlog இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.